தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிஎம் சார் மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? அந்த விமர்சனத்தை நேத்தி அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, ஆனா விஜய் அவர்கள் பேசிய கருத்தை நான் வரவேற்கிற காரணம் என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தினுடைய ஆடிட்டரா இருக்கிறவங்க அதற்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி பிரைவேட் ஜெட் பிளைட்ல போனாங்கன்னா மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணோம். எந்த ஜெட்ல போனாங்க, 6 பேர் யார் போனாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் செல்வதற்கு ஒரு நாள் முன்னாடி குடும்பத்தினுடைய ஆடிட்டர் செல்லும் பொழுது பிரச்சனை வருது. நோபல் ஸ்டீல் அப்படிங்கிற நிறுவனத்தை நம்ம பேசணும், அந்த நிறுவனத்திற்கு 1000 கோடி ரூபாய் பணம் வருதுன்னு சொன்னாங்க. அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்தி அப்படிங்கிறவர் விஜய் ரொம்ப, அதாவது விஜயும் தாமரையும் ரொம்ப வச்சு செய்யறாரு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னடா அண்ணாமலை நடுவில் எங்க போனார்னே தெரியல, ஆள் அட்ரஸே காணோம் அப்படின்னு நம்ம தேடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இந்த தமிழக அரசியல்ல ஒரு பயங்கர ஒரு பரபரப்பை கிளப்பிட்டு இருக்காரு. அப்படி என்ன கிளப்பினாரு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது சுற்றுப்பயணத்தின் போது விஜய் பேசிய அந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரு விஜய் அவர்கள் இவர் வெளிநாட்டு முதலீடு பண்ண போனாரா இல்ல வெளிநாட்டுல முதலீடு பண்ண போனாரா அப்படின்னு விமர்சனம் வச்சார். அந்த விமர்சனத்தை நேத்தி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான், அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லி விஜய் திட்டவட்டமா சொல்லிட்டார். இருந்தாலும் இவர் பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இப்படி இவருடைய கருத்தை வரவேற்கிறேன், விஜய் அரசியல் வருகை நான் வரவேற்கிறேன்னு பார்க்கும்போது இதன் பின்னணி என்ன அப்படின்னு சிந்திக்க வைக்குது. ரெண்டாவது, ஏற்கனவே ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் கூட நாங்கள் கூட்டணி பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒரு பக்கத்துல. அப்படி கூப்பிடும்போது இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, டிடிவி தினகரன் சந்திச்சிருக்கிறாரு, நீங்க அந்த முடிவை மாற்றணும், திரும்ப இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓபிஎஸ்சி நான் பார்க்கறேன், அவரை திரும்பவும் கட்சியில ஒன்றிணைக்கிறேன் அப்படின்னு பேசுறாரு. அப்போ இந்த பிஜேபி, ஏடிஎம்கே, டிவிகே அப்படிங்கிற ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருடைய எழுந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, விஜய் ரொம்ப விமர்சித்து வந்திருக்காங்க. திரு சீமான் அவர்களும் தொடர்ந்து போற இடத்துல எல்லாம் விஜய் வச்சு செஞ்சிட்டு இருக்காப்புல. அப்படி பண்றும்போது மக்கள் மன்றத்துல அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் இடும்பாவனம் கார்த்தி அப்படிங்கிறவர் விஜய் ரொம்ப, அதாவது விஜயும் தாமரையும் ரொம்ப வச்சு செய்யறாரு. அது என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இவர் வேட்டைக்கு வந்த சிங்கம்லாம் கிடையாது, வேட்டையாடுற சிங்கம் தான். ஆனா எப்ப வேட்டையாட வர்ற, சனிக்கிழமை வேட்டையாடக்கூடிய சிங்கம் அப்படின்னு பேசினாரு. அதே போல தாவைக்கான ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஓட்டு தான் ஈரோடு இடைத்தேர்தலில் அவருடைய கட்சி அங்கீகாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிவகுத்து கொடுத்தது அப்படிங்கிறது. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா இடும்பாவனம் கார்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, உதிரிகளால் விழுந்த ஓட்டு எங்களுடைய நாம் தமிழருக்கு கிடையாது அப்படின்னு அதையும் விமர்சிச்சு கடுமையா பேசியிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா, காவிரி நீர் பிரச்சனைக்கு விஜய் தீர்வு காணுவாரா, அதை பத்தி பேசுவாரா? இப்ப ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடி இந்த காவிரி நீர் பிரச்சனை பத்தி பேசுவாரா? பேசினா அவருடைய அரசியல் என்னவா மாறும், அந்த படத்தினுடைய வருவாய் 25 கோடி 100 கோடிங்கிறது லாஸா போயிடுமே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் திரு இடும்பாவனம் கார்த்தி அப்படின்னு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காரு அப்படின்னா, திரு விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய சவாலு. அது மட்டும் இல்ல, தாவேக்கா தொண்டர்கள் விஜய்க்கு மிகப்பெரிய சவாலு அப்படின்னு, விஜயும் தாவேக்கா தொண்டர்களுக்கு சவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. என்ன சவால் அப்படின்னா, இவர் தாவேக்காவுடைய தொண்டர்கள் மரத்துல ஏறாதீங்க, அதை பிடிக்காதீங்க, இதை பிடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தை கருத்தில் வச்சு சொல்றாரு. அதே போல தொண்டர்களுக்கு என்ன விஜய் சவால் அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணா நீங்க எப்பனா வருவீங்க, நீங்க பனையூர்லயே கூப்பிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி கடுமையா இடும்பாவனம் கார்த்தி தாவேக்கானரை அந்த மக்கள் மன்றத்துல வச்சு செஞ்சிருக்கிறாப்ப. அதை தொடர்ந்து
என்னன்னா நாம் தமிழர் கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா மலைகளின் மாநாடு, ஆறுகளின் மாநாடு, காடுகளின் மாநாடுன்னு சொல்லிட்டு மாநாடு வச்சாங்க. அதை எல்லாரும் விமர்சிச்சு பார்த்தாங்க, நகைச்சுவையும் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர் ராஜகண்ணப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, அலையாத்தி காடுகளுக்கு மாநாடு வைக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இதை ஏன் இப்போ நம்ம பேசணும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அலையாத்தி காடுகளுக்கு மாநாடு எப்போ வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, விஜய் வந்து நாகப்பட்டினம் சுற்றுப்பயணத்துல அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு, அலையாத்தி காடுகளை பாதுகாக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதனுடைய விளைவாக இந்த மாநாடு நடத்துகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அரசியல் விமர்சகர்களால விமர்சிக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சிங்கிறது தமிழ்நாட்டில் முதல்ல இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருந்ததுன்னு பலர் கடுமை விமர்சிட்டு இருக்காங்க. அந்த நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதாவது விஜயனுடைய வருகையை வந்து ஆரம்பத்துல இருந்து ரொம்ப வந்து பாசிட்டிவிட்டா அவர் வரட்டும், அரசியல் பண்ணட்டும், செய்யட்டும், வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு நாம என்ன நினைச்சோம் அப்படின்னா, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ, கூட்டணிக்கு வழிவகுப்போமோ அப்படின்லாம் வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ரீசெண்டா சீமானும் செல்வ பெருந்தகையும் ஒரு கூட்டம் சந்திக்கும் போது செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் அணில்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன எவ்வளவுதான் வரப்போகுது, இல்ல அணில்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் அந்த இடத்துல வந்து தமாசா பேசுற மாதிரி தாக்கி பேசியிருக்கிறாரு. இதுல என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த தமிழக அரசியல்ல தாவேகா அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாகவும், விஜயனுடைய அரசியல்ங்கிறது இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல விஜய்ங்கிறது ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இன்னைக்கு வந்து வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அது கண்டிப்பா 2026 வெற்றி பெறுமா அல்லது வந்து அவருடைய அரசியல் பயணம் வெற்றி அடையுமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் தகவலை தெரிந்து கொள்ள கடற்கரை வாய்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.